கோசிப்பிங் அப்படின்னு 2K கிட்ஸ் சொல்லுவாங்க. புரணி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஊர் பக்கம் சொல்லுவாங்க. இதுதான் புறங்கூறாமை. புறங்கூறாமைங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. பிறரை பற்றி தெரிந்தும் தெரியாமலும் இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்கிற சொல் தான் புறம் கூறாமை. இதை பற்றி 10 குறளாக நம்ம திருவள்ளுவர் 19வது அதிகாரத்தில் 189லேருந்து 190 வரை விவரிச்சிருக்காரு. குறள் 181 அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறா நன்றல் இனிது. ஒருவன் தர்மத்தை பற்றி பேசலைன்னா கூட பரவாயில்ல, அவன் பிறரை பற்றி பழித்து கூறாமல் இருப்பது நன்மை தரும். அதாவது இதுதான் நல்லது அப்படின்னு பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க தப்பானவங்க அப்படின்னு பழித்து பேசாமல் இருக்கணும். அறங்கூறா நல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. குறள் 182 அறனழிய அல்லவே செய்தலின் தீதே புறனழிய இப்பொய்த்து நகை. ஒருவன் இல்லாத போது அவனை பற்றி பழித்து பேசுவது அதர்ம செயல்களை விட கொடிததுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இந்த இடத்துல இல்லாத ஒருத்தரை பற்றி பழித்து நம்ம சொல்கிற சொல் தீமையை விட கொடுமையானதான். நீங்கள் செய்கிற கெடுதலை விட அது ரொம்ப கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அறனழிய அல்லவை செய்தலின் தீதே புறனழி இப்பொய்த்து நகை. குறள் 183 புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். அடுத்தவரை காணும் இடத்துலாம் ஒருவனை பற்றி பழித்து பேசி உயிர் வாழ்வதை விட இறப்பதே அறம்னு சொல்கிறாங்க. அதுவே பெருமை தரும். ஒருத்தரை பற்றி தப்பாக பேசி உயிர் வாழ்கிறத விட இறந்து போகிறது மேல், இறப்பு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலில் சாதல் அறங்கூறும் ஆக்கந்தரும். குறள் 184 கண்ணின்று கண்ணறச் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கச் சொல். ஒருவன் முகத்தை பார்த்து அவனை இழுத்து பேசினாலும் பேசலாமே தவிர அவன் எதிரே நல்லபடி நடித்து அவன் இல்லாதப்ப அவனை பற்றி புறம் பேசுதல் கூடாது. ஒருத்தனை முகத்தை பார்த்து நீ கெட்டவன்டான் அவன் கூட பேச மாட்டான் சண்டை அப்படின்னு கூட சொல்லாமே தவிர அவன் இருக்கிறப்போ அவனை நல்லவன் புகழ்ந்துட்டு அவன் இல்லாதப்போ அவனை பற்றி உனக்கு தெரியுமா, அவன் எவ்வளோ கெட்டவன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாதான். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கச் சொல். குறள் 185 அறஞ்சொல்லும் நெஞ்சத்தன் அண்மை புறஞ்சொல்லும் புன்மை யார் காணப்படும். ஒருவன் அறவழியில் நடப்பவன் அல்லன் என்பதை அவனின் புறங்கூறும் இழிச்செயலால் அறிந்து கொள்ள முடியும். ஊர்லெல்லாம் அவனை நல்லவன்னு சொல்லுவான் ஆனால் அவன் கெட்டவன்னு தெரிஞ்சுக்க அவன் புறம் பேசுகிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஊருக்கெலாம் நல்லவன் பாவன், ஆனால் மற்றவங்கள பற்றி இல்லாத பொல்லாதும் எல்லார்ட்டையும் சொல்லுவான். அவன் பேசுகிற புறணியை வச்சே அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கலாம். கோசிப்பை வச்சே ஒருத்தவனை நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கலாம். அறஞ்சொல்லும் நெஞ்சத்த நன்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். குறள் 186 பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது பிறரை பழித்து பேசுபவனோட பழிகளை ஆராய்ஞ்சு பார்த்து அதை மற்றவங்க சுட்டி காட்டுவாங்க. நீ இவனை சொல்கிற, நீ என்ன பெரிய ஒழுங்கா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஒருத்தரை நம்ம புறணின்னு ஒன்று பேச ஆரம்பித்தோன்னா நம்மளோட பழிகளையும் ஆராய்ஞ்சு பார்த்து நீ இதெல்லாம் தப்பாக செஞ்சுருக்க, இதெல்லாம் நீ சரியாக செஞ்சுருக்க அப்படிங்கிற மாதிரி விவரிப்பாங்க. பிறன்பழி கூறுவான் தன்பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். குறள் 187 பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இனிமையான பேசி நண்பர்களை வளர்க்க தெரியாதவங்க பழி சொல்லி நண்பர்களை பிரிச்சுருவாங்க. அதாவது நண்பர்களை உருவாக்க இனிமையாக பேசணும்னு சொல்கிறாங்க. அப்படி பேசி நண்பர்களை நம்ம மேக் பண்ணுறோம். ஆனால் அப்படி பேசி ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸை கோல் மூட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பழி சொல்லி பிரிச்சுருவாங்களாம். பகச்சொல்லி கேளீர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். குறள் 188 துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. தனக்கு நெருக்கமானவர்களே பழித்து புறம் பேசுகிறவங்க அயலாரை பற்றி என்னென்ன பழி பேச மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த புரணி கோசிப்பிங்லாம் எப்படி இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்கள பற்றி தானே பேசுவாங்க. அப்படி தெரிஞ்சவங்கள பற்றி இவ்வளோ பேசுகிறவங்க தெரியாதவங்கள பற்றி என்னென்ன கோசிப் பண்ண மாட்டாங்க. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக்கொள் ஏதிலார் மாட்டு. குறள் 189 அறநோக்கி யாற்றுங்கொள் வையும் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. பிறரை பற்றி பழி சொல்பவனோட உடல் பாரத்தை கூட அறம் என எதிர்பார்த்தே இந்த நிலம் தாங்கி கொண்டிருக்கா அப்படின்னு பூமியவே கேள்வி கேட்குற மாதிரி. அதாவது பழித்து வாழ்கிற ஒருத்தனோட உடலை ஏன் இந்த பூமி தாங்கிட்டுருக்கு, இது ஒரு அறச்செயல்னு அது நினச்சிருச்சோ அப்படின்னு கேள்வி கேட்குற முறைமையில்.
அறநோக்கி ஆற்றுக்கொள் வையான் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. குறள் 190. எய்திலால் குற்றம்போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. மற்றவரை குற்றம் சொல்லும் முன்னாடி தன் குற்றத்தை எண்ணி பார்த்தோன்னா பிறரை குற்றமே சொல்ல மாட்டோம். இதனால் மண்ணுயிருக்கும் தீதில்லையே. ஒருத்தரை கையை காமிச்சு ஹீ ஆர் ஷீ இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கையை நம்ம நோக்கி பார்த்து நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா மண்ணுயிருக்கு தீது இல்லாமல் புறம் கூறுறது அழிந்து போயிடும். ஏதிலால் குற்றம்போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டா மன்னும் உயிர்க்கு. குறள் 181 190 வரைக்கும் நான் விவரிச்சிட்டேன். புறங்கூறாமைங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றவங்கள பற்றி எதுவுமே தப்பாக பேசாமல் பாசிட்டிவாக ஸ்பீச்சை நம்ம கொண்டு போகிறது தான். நாட் பேக் பைட்டிங் அண்ட் பாசிட்டிவ் ஸ்பீச். எளிமையாக இந்த அதிகாரத்தையும் இந்த 10 குறளையும் நான் விளக்கியிருப்பேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய குறளையும் அதிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த திருக்குறள் ரிலேட்டட் கண்டென்ட் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட்ஸ் உங்கள்கிட்ட விரைவாக வந்து சேர நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றிகள்.